Hello friends, welcome back to Linux video series. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து லைனக்ஸ் என்டையர் ரெட் ஹாட் ட்ரைனிங் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோ ஆல்ரெடி வி ஹவ் கம்ப்ளீட்டட். அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன் டு லைனக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். லைனக்ஸ் வேர்ல்டுனா என்ன, லைனக்ஸ்னா என்ன, முதல்ல எதுலேருந்து அது வந்திருக்கு, இப்போ கரண்ட்டாக என்னென்னலாம் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத பார்த்தோம். திஸ் வீடியோ இஸ் ஃபார் டைட்டில் கார்ட்லேயே பார்த்துருப்பீங்க என்னத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைனக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டாலேஷன். Okay, so once again we are from high tech institution. So online based training, any kind of training நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். உங்கள்கிட்ட முன்னாடியே பார்த்த மாதிரி இங்கே கீழே லிஸ்ட் பண்ணியிருக்க எந்த கோர்ஸாக இருந்தாலும் RHL, Windows, CCNA, நெட்வொர்க்கிங், க்ளவுட் கம்ப்யூட்டிங், DevOps, விர்ச்சுவலைசேஷன் ஆர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ட்ரைனிங், எனி ட்ரைனிங்காக இருந்தாலும் நீங்கள் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ கரண்ட்டாக வந்து ஆஃபர் பீரியட் இருக்குது ஃபார் எனி ஆன்லைன் ட்ரைனிங்க்கு. ஆன்லைன் ட்ரைனிங் எதுவாக இருந்தாலும் இந்த ரெஃபரல் கோடு சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆக்சுவல் ஃபீஸ்லேருந்து 3000 rupees வந்து கம்மியாகும். ஸோ அந்த ரெஃபர் கோட் என்னென்னா ஹைடெக் ஆன்லைன் ஈஸி ட்ரைனிங். ஓகே, அந்த ரெஃபரல் கோட் சொல்லிட்டு உங்களுக்கு அமௌண்ட் ரெடியூஸ் ஆகும். ஓகே கைஸ், லெட் கெட் இன் டு த செஷன். ஸோ இந்த செஷன் டெடிகேட்லி எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது விண்டோஸில் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். Now we are going to study about எப்படி ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லைனக்ஸில் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ லைனக்ஸில் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணுறதை பற்றி பார்க்கும்போது முன்னாடி நம்ம லாஸ்ட் கிளாஸில் என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கிறது ஒரு ஜஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். விண்டோஸ் லைனக்ஸ்க்கான டிஃப்ரென்ஸு எதெல்லாம் அட்வான்டேஜாக பேசிக்காக உள்ளது அப்படிங்கிறது பார்த்தோம். அதுக்கான விண்டோஸில் என்னென்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லாம் இருக்குது. யூனிக்ஸ் அப்படிங்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லேருந்து தான் லைனக்ஸ் வந்து டிரைவ் ஆனது. அதை யார் கண்டுபிடிச்சா, என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, கர்னல்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் ரெட் ஹாட்னா என்ன, ரெட் ஹாட்டோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஃப்ளேவர்ஸ் பார்த்தோம். அப்புறம் டெபியனோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் உபுண்டு அப்படிங்கிறத பார்த்தோம். நவ் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டாலேஷன். நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வீடியோ சீரியஸில் வந்து மேக்ஸிமம் நம்ம எதை பற்றி பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா RHL 7. Why? Because that is the latest operating system released by Red Hat. ஸோ அந்த RHL 7 பற்றி ஒன்றையும் தான் நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னு கேட்டால் இல்லை. ஃபர்ஸ்ட் அப்கமிங் ஒரு 2-3 சீரியஸில் வந்து நம்ம வந்து RHL 6 நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு 7க்கு போகிறோம் நம்ம. ஸோ அது ரெண்டுத்துக்கும் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. கான்செப்ட் வைஸ் எல்லா இடத்துலையுமே சேம் தான், 100% சேம் தான். RHL 7 இருக்கட்டும், 5 இருக்கட்டும், 6 இருக்கட்டும், வாட் எவர் த வெர்ஷன் இட் மே பி, கான்செப்ட் வைஸ் எவ்ரி திங் இஸ் காமன் டு எவ்ரி வெர்ஷன்ஸ். பட் இஃப் யூ டேக்கிங் கமாண்ட் லைனில் வந்து மைனர் சேஞ்சஸ் இருக்குது. அதெல்லாம் என்னென்னு நான் அப்பப்போ படிக்கும் போது உங்களுக்கு நான் சொல்லிட்டு வருவேன். ஸோ ஃபார் தட் ரீசன் ஐ எம் ஸ்டார்டிங் ஃப்ரம் RHL 6லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணி காட்ட போகிறேன். இப்போ நான் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா RHL 6 இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ என்னோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நான் எங்கே இன்ஸ்டால் பண்ண போகிறேன் அப்படின்னா ஐ எம் ரெடி வித் VMware ஒர்க் ஸ்டேஷன். இந்த VMware ஒர்க் ஸ்டேஷனில் தான் என்னோட RHL வெர்ஷன் நான் போட்டு உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் நான் காட்ட போகிறேன். ஸோ இன்ஸ்டாலேஷன் பாருங்கள். ஸோ அதில் என்னென்ன சேஞ்சஸ்லாம் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ இதுக்கு முன்னாடி உங்களுக்கு VMware ஒர்க் ஸ்டேஷன் உங்களுக்கு என்ன சொல்கிறது, VMware ஒர்க் ஸ்டேஷன் வந்து ப்ராப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கலாம். முன்னாடியே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்பெசிஃபிக் டைமில், அதாவது எப்படி நம்ம ஒரு VMware ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ண போகிறோம், அதில் எப்படி ஒரு OS இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னோம்னா ஃபைல் நியூ VMware விர்ச்சுவல் மிஷின் கொடுக்கணும் நம்ம. ஸோ அந்த VMware ஒர்க் ஸ்டேஷனோட செட்டப் உங்கள்கிட்ட இல்லை, எங்கே நான் டவுன்லோட் பண்ணுறது, எப்படி நான் என்னோட கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் அந்த காண்டாக்ட் நம்பர் நான் கொடுத்துருந்தேன் முன்னாடி. இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி எனக்கு VMware செட்டப் வேணும், எனக்கு இதுக்கான செட்டப் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ இது யாருக்கு ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், அதுக்கான ப்ராடக்ட் எல்லாமே நாங்கள் தருவோம். ஸோ இப்போ நம்ம அகைன் கெட்டிங் இன் டு மை VMware ஒர்க் ஸ்டேஷன். இல்லை ஃபைலில் போய்ட்டு நியூ வெர்ச்சுவல் மிஷின் கான்ஃபிகர் பண்ண போகிறேன். இந்த வெர்ச்சுவல் மிஷினில் தான் நான் RHL 6 போட போகிறேன். ஓகேங்களா? நியூ வெர்ச்சுவல் மிஷின் நான் கிளிக் பண்ணிக்கிட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட். ஸோ இந்த இதில் நம்ம பார்த்த மாதிரி ஆல்ரெடி VMware ஒர்க் ஸ்டேஷன் நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். அடுத்து வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. நான் வந்து என்னோட லைனக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். என்னோட லைனக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நான் எந்த லொக்கேஷனில் வச்சிருக்கேன் அப்படின்னா D டிரைவில் நான் சேவ் பண்ணியிருக்கேன். சாஃப்ட்வேர்ஸ், இது என்னோட ISO ஃபைல். ஸோ அந்த ISO ஃபைல்னால் ஒன்றும் இல்லை, என்னோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டிவிடியில் இருக்கக்கூடிய தெரியுமா கண்டென்ட், அந்த கண்டென்ட்டை கம்ப்ரஸ் பண்ணி நான் ISO இமேஜாக வச்சிருக்கேன். ஸோ அந்த ISO இமேஜ் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா கூட நீங்கள் சேம் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ வில் பி கிவிங் யூ த ISO ஃபைல். இது எல்லாமே இன்டர்நெட்லேயே ஆல்ரெடி அவைலபிள். இஃப் யூ ஃபேஸ் எனி டிஃபிகல்ட்டிஸ் டு டவுன்லோடிங் எனி பர்டிகுலர் ஃபைல்ஸ் you can call us. We'll be sharing you through Google Drive. Google Drive நான் அப்லோட் பண்ணிடுவேன். You can download it from any location. ஸோ நான் ஓப்பன் பண்ணுறேன். என்னோட RHL 64-bit டிடெக்டட்னு காட்டுது எனக்கு. ரெட் ஹாட் என்டர்பிரைஸ் லைனக்ஸ் 6 வந்து டிடெக்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு என்னோட கம்ப்யூட்டரோட நேம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஹைடெக் அப்படின்னு கொடுத்துக்கிறேன் நான். ஸோ ஹைடெக் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். என்னோட யூசர் நேம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஹைடெக் அப்படிங்கிற யூசர் நேம் வச்சுக்கிறேன். பாஸ்வேர்டு வந்து சம்திங் நான் ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்
ஸோ என்னோட ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட நேம் என்ன? ஆமாம், RHCL 64 பிட், அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா RHCL இல்லைன்னா Red Hat Linux ஃப்ரம் ஹைடெக். ஓகேவா? ஸோ எந்த லொக்கேஷனில் நான் சேவ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணிக்கணும். பை டிஃபால்ட் அது வந்து C டிரைவ்லேயே போயிடும். ஸோ நம்மளை C டிரைவில் போக வேண்டாம். எனக்கு வந்து மை கம்ப்யூட்டர்லாம் D டிரைவில் செப்பரேட் ஃபோல்டர் வச்சுருக்கேன். அதாவது இதோட கான்ஃபிகரேஷன் ஃபைல், அந்த OS கண்டென்ட்லாம் எந்த இடத்துல போய் சேவ் ஆகணும் அப்படிங்கிறது நான் அந்த லொக்கேஷனை நான் கொடுத்துக்கிறேன். இந்த நான் வச்சுருக்கேன் எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா Linux OS அந்த ஃபோல்டருக்குள்ளே நான் ஓகே கொடுத்துட்றேன் நான். ஓகேவா? ஸோ இதான் என்னோட ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட நேமாக நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த லொக்கேஷனில் தான் நான் சேவ் பண்ண போகிறேன். அடுத்து நெக்ஸ்ட்டு. ஸோ நம்பர் ஆஃப் ப்ராசஸர் அண்ட் நம்பர் ஆஃப் மெமரி அதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் அடுத்து வந்து டிஃபால்ட் கான்ஃபிகரேஷன். ஸோ இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். இதெல்லாம் டிஃபால்ட் ஆப்ஷன் தான். இதெல்லாம் என்னென்ன அப்கமிங்ஸ் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இது நம்ம பேசிக் டிஃபால்ட் ஆப்ஷனோடய போகலாம். ஸோ டிஸ்க் ஸ்பேஸ் வந்து 20 GB. நெக்ஸ்ட். ஸோ டிஸ்க் ஃபைல் அதே லொக்கேஷனில் சேவ் ஆகிக்கட்டும். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் அண்ட் ஃபினிஷ். எனக்கு வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கிரியேட் பண்ணியாச்சு. ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட நேம்னா Red Hat Linux from High-Tech 7092/9091/92. ஸோ இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிடலாம். நம்மளுக்கு Red Hat ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. Trying to unpack root image as an interface. So all right. என்னோட ISO இமேஜ்லேருந்து என்னோட கண்டென்ட்லாம் எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதுக்கான திங்ஸ் தான் இப்போ நம்ம டிஸ்பிளேயில் பார்த்துட்ருக்கோம். என்னோட லைனக்ஸ் வெல்கம் டு Red Hat Enterprise Linux. ஸோ ஃபவுண்ட் லோக்கல் இன்ஸ்டாலேஷன் மீடியா. லோக்கலாக ஒரு இன்ஸ்டாலேஷன் மீடியா இருக்குது. அதாவது நம்ம கொடுத்துருக்கோம்ல ISO, அந்த இதுதான் இண்டிகேட் பண்ணுறாங்க. ரன்னிங் அனகோண்டா 13.24.215 Red Hat Enterprise Linux System Installer. Examining storage device. First step, creating file system. ஸோ இதெல்லாம் பேசிக் ஸ்டெப்ஸ். நெக்ஸ்ட் என்ன வரும் அப்படிங்கிறது தான் இதில் பார்க்க போகிறோம். இதில் வந்து நம்ம ISO இமேஜ்லேருந்து எல்லா கண்டென்ட்டும் டிஃபால்ட்டாக எடுத்துக்கலாம். ஸோ நம்ம எப்படி நார்மலாக விண்டோஸில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறோமோ சேம் தான், கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கும். இதில் எந்த விதமான டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லை. ஸோ இப்போ தான் இன்ஸ்டாலேஷன் ப்ராக்ரஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூ பேக்கேஜஸ் இருக்கும். அதாவது நம்ம ISO இமேஜ்லேருந்து என்னோட பர்டிகுலர் பிளேஸுக்கு வந்து மூவ் ஆகும். ஸோ அதுதான் பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ். ப்ரிப்பேரிங் ட்ரான்சாக்ஷன்ஸ். ஸோ இதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட பேக்கேஜ் வந்து ஓவராலாக எவ்வளோ பேக்கேஜ் இருக்குன்னா 938 பேக்கேஜஸ் இருக்குது. இந்த ஒவ்வொரு பேக்கேஜும் பார்த்தீங்கன்னா எங்கேருந்து எனக்கு போகுதுன்னா, நான் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா ISO இமேஜ், அந்த ISO இமேஜ்லேருந்து என்னோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லொக்கேஷனுக்கு போகுது. நான் வந்து அந்த வெர்ச்சுவல் மிஷின் லான்ச் பண்ணும்போதே ஒரு லொக்கேஷன் கொடுத்தேன். என்னோட ப்ரோக்ராம் ஃபைல்ஸ், என்னோட ப்ரோக்ராம் கண்டென்ட் எல்லாமே அந்த பிளேஸில் போய் சேவ் ஆகணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த லொக்கேஷனுக்கு தான் மூவ் ஆகுது. ஸோ இதெல்லாம் என்ன மாதிரியான ஃபைல் அப்படின்னு கேட்டால் நம்ம பேக்கேஜாக இருக்கும். அப்புறம் நம்ம பூட் பண்ணுறதுக்கான பூட் கான்ஃபிகரேஷன் டேட்டா என்ன மாதிரிலாம் எனக்கு தேவைப்படுமோ அந்த ஃபைல்ஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே என்னோட ISO இமேஜ்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகி என்னோட பர்டிகுலர் இன்ஸ்டாலேஷன் கண்டென்ட்டுக்குள்ளே போயிடும். ஸோ அது என்ன மாதிரி இன்ஸ்டாலேஷன் கண்டென்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக இப்போ நம்ம விண்டோஸே எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட C டிரைவ்க்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான இன்ஸ்டாலேஷன் கண்டென்ட் எல்லாமே இருக்கும். கரெக்டாக? ஸோ என்ன மாதிரியான இன்ஸ்டாலேஷன் கண்டென்ட்லாம் இருக்குது நம்மளுக்கு C டிரைவில் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் அப்படின்னு ஒரு டேரக்டரி இருக்கும். விண்டோஸ் டேரக்டரிக்குள்ள தான் ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட கான்ஃபிகரேஷன் ஃபைல், பூட் ஆகிறதுக்கு தேவையான கான்ஃபிகரேஷன் ஃபைல் எல்லாமே இருக்கும். கரெக்டுங்களா? அதே மாதிரி இங்கே Red Hatல வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரூட் அப்படின்னு ஒரு பூட் அப்படின்னு ஒரு டேரக்டரி இருக்குது. பூட்டுக்குள்ளே தான் நம்மளோட கான்ஃபிகரேஷன் இதெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் என்னென்னு அப்படியே ஒன்று ஒன்றா நம்ம பார்த்துட்டு வரலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம லைனக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணி முடிஞ்சோன்னே உங்களுக்கு நான் இனிஷியலாக வந்து கிராஃபிக்கலாக எந்தெந்த இடத்துல என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குன்னு நான் காட்டிடுவேன் நான். ஓகேங்களா? ஏன்னா கிராஃபிக்கலாக உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் ஃபியூச்சரில் நம்ம கமாண்ட் லைனில் படிக்கும்போது எந்த விதமான கன்ஃபியூஷனும் வராமல் இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் எங்கெங்கே இடத்துல இருக்குது அப்படின்னு நம்ம கிராஃபிக்கலாக முதல்ல தெரிஞ்சுக்கணும். கிராஃபிக்கலாக தெரிஞ்சுக்கொண்டால் மட்டும்தான் நாளைக்கோ இல்லை அப்கமிங் கிளாஸஸ்லேயோ நம்ம கமாண்ட் லைனில் படிக்கும்போது எந்த விதமான டிஸ்டர்ப்ஸ், எந்த விதமான இன்டரப்ஷனும் உங்களுக்கு இருக்காது. ஓகேவா?
ஸோ இது வந்து கம்ப்ளீட் ஆகட்டும் பேக்கேஜ். இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 241 பேக்கேஜ் அவுட் ஆஃப் 938 பேக்கேஜ் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ வி நீட் டு வெயிட் till this completion of installation. ஸோ நம்ம விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் போகும்போது எல்லாம் நெக்ஸ்ட் நம்ம கொடுப்போம். அதில் சில மைனர் சேஞ்சஸ்லாம் இருக்குது. அதான் லைனக்ஸ் இன்ஸ்டாலேஷனுக்கு இதுக்குள்ள டிஃப்ரென்ஸு. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி சில ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லாம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேட் டைம் செலக்ட் பண்ண சொல்லுவாங்க, பாஸ்வேர்டெலாம் செட் பண்ண சொல்லுவாங்க. அது வந்து இதில் அந்தளவு கேட்கல. இட்ஸ் ஆல் ரைட். என்ன காரணம் எதனால் கேட்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட ஐஎஸ்ஓ ஃபைலோட ஸ்ட்ரக்சர் அப்படி. ஸோ பாக்கி எல்லாமே இது ஒன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னம்னா எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும், நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற லெவலுக்கு தான் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் ஏதோ ஒரு ஐஎஸ்ஓ இமேஜ் வச்சு எனக்கு இன்ஸ்டால் பண்ண ட்ரை பண்ணுறீங்க, எனக்கு ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆகலை அப்படின்னா நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு வந்து எப்போ வேணாலும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். ஸோ என்னோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கட்டும். இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்க வரைக்கும் நம்ம பார்க்கலாம். ஸோ இன்ஸ்டாலேஷன் இன் ப்ராக்ரஸ். ஸோ அடுத்து நம்மளோட ஆக்ஷன் பேனல் என்னென்னா கிராஃபிக்கலாக நம்ம பார்ப்போம். GUIனா கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். ஸோ கிராஃபிக்கலாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா லைனக்ஸ் ஃபைல் சிஸ்டம். ஸோ இதில் நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் என்னென்ன அப்கமிங் வர்ற கிளாஸஸில் சொல்கிறேன். இதில் நம்ம கிராஃபிக்கலாக என்ன இருக்குது, OS இன்ஸ்டாலேஷன் அந்த பார்ட் மட்டும்தான் பார்க்க போகிறோம் நம்ம. ஓகே, ஆல் ரைட். அகைன் ஐ எம் பேக் டு த ரெஃபரல் கோட். ஸோ இப்போ நம்ம என்னோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டாலேஷன் போயிட்டு இருந்துச்சு, அதோட ஸ்டேட்டஸ் என்ன, எவ்வளோ பேக்கேஜஸ் காப்பி ஆகிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஐ ஹேட் டன் வித் 500 பேக்கேஜ். ஓகே, இட்ஸ் கோயிங் டு கம்ப்ளீட் ஐ திங்க். ஏன்னா 500 பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸ்டில் வி ஆர் பெண்டிங் வித் ஆல்மோஸ்ட் 400+. ஸோ ஆல்மோஸ்ட் 60% ஓவர். நம்ம இன்ஸ்டாலேஷனில் ஆல்மோஸ்ட் 60% வி ஹேட் டன் வித் தட் இன்ஸ்டாலேஷன். ஸோ இந்த பேக்கேஜஸ்லாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டோம்னா எல்லாமே வந்து என்னோட ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட கான்ஃபிகரேஷன்ஸ் தான். ஓகேங்களா, நான் கொடுத்த ஐஎஸ்ஓ என்னோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லேருந்து இந்த கான்ஃபிகரேஷன் எல்லாமே எனக்கு எதுக்கு போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எப்படி சி டிரைவில் வந்து OS கான்ஃபிகரேஷன்லாம் வச்சுருக்கோம் விண்டோஸில், அந்த மாதிரி அங்கே /root அப்படிங்கிறதுக்கு கீழே பூட் அப்படிங்கிறதுக்குள்ளே போயிடும். அப்புறம் ஸ்ப்ளிட் ஆகிக்கும், எந்தெந்த இடத்துக்குலாம் தேவையோ நிறைய சப் டேரக்டரிஸ் இருக்குது. ஸோ அந்த ஒவ்வொரு சப் டேரக்டரிக்கும் ஸ்ப்ளிட் ஆகிக்கும். ஸோ அதுதான் என்னோட இன்ஸ்டாலேஷன். இதெல்லாம் காப்பி ஆகிட்டு இருக்கிறதுக்கு காரணமும் அதுதான். ஓகே, ஆல் ரைட். ஸோ உங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது, எனக்கு வந்து VMware ஒர்க் ஸ்டேஷன் வேணும், நான் வெர்ச்சுவல் மிஷின் கான்ஃபிகர் பண்ணி பார்த்துக்கணும், அப்படி இல்லைனா எனக்கு ஐஎஸ்ஓ இமேஜ் வேணும் அரசியலுக்கு அப்படின்னா எது வேணுமோ இங்கே மென்ஷன் பண்ணியிருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் ஆர் கால் பண்ணுங்கள். ஸோ கால் பண்ணிட்டு நான் உங்களோட ஆன்லைன் வீடியோ சீரியஸ் பார்த்தேன், எனக்கு இந்த பர்டிகுலர் திங்ஸ் எல்லாம் எனக்கு தேவைப்படுது, இதெல்லாம் எனக்கு கூகுள் டிரைவில் ஷேர் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டால் நாங்கள் கூகுள் டிரைவில் ஷேர் பண்ணி டவுன்லோட் லிங்க் உங்களுக்கு கொடுத்துருவோம். நீங்கள் எந்த லொக்கேஷன்லேருந்து வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஹோப் அந்த ஆப்ஷன்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். $680 பேக்கேஜ் ஓவர். இதான் எங்களோட அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, https www.hightechins.in. ஸோ எங்கேருந்து வேணாலும் நீங்கள் இந்த வெப்சைட்டை ப்ரௌஸ் பண்ண முடியும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷன் இதில் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. ஸோ என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணிகிட்ருக்கோம், கரண்ட்டாக கோர்சஸ் ஆஃபர்டு, டெக்னிக்கல் சப்போர்ட்டில் உள்ள சேம் கோர்சஸ், அட்வான்ஸ் கம்ப்யூட்டிங்கில் உள்ள சேம் கோர்சஸ், டெவலப்மெண்ட்டில் உள்ள சேம் கோர்சஸ். இங்கே போனீங்கன்னா இதுக்கான சிலபஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. கிளிக் பண்ணிங்கனால ஆட்டோமேட்டிக்காக ரீடைரக்ட் ஆயிரும், எங்களோட கூகுள் டிரைவுக்கு ரீடைரக்ட் ஆயிரும். இங்கேருந்து நீங்கள் சிலபஸ் வேணால் நீங்கள் செக் பண்ணிக்கலாம், என்னென்ன சிலபஸ்லாம் நாங்கள் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதான் லைனக்ஸ்க்கான சிலபஸ்ஸு. ஸோ இந்த சிலபஸ் தான் நம்ம படிக்க போகிறது. டு பி ஃப்ராங்க் சொல்லணும்னா இதான் நம்ம படிக்க போகிற சிலபஸ். இது நம்ம அப்கமிங் செஷன்ஸில் இந்த வீடியோஸில் இந்த சிலபஸில் வர எல்லா திங்ஸையுமே பார்ப்போம். நம்ம இன்ட்ரடக்ஷன் டு லைனக்ஸ் கம்பேரிசன் இது வரைக்கும் நம்ம முடிச்சிருக்கோம். அடுத்து இன்ஸ்டாலேஷன் போயிட்டுருக்கு. இன்ஸ்டாலேஷன் முடிச்சிட்டோம்னா முடிஞ்சிடும். அடுத்து லைனக்ஸோட ஆர்கிடெக்சர். இந்த லைனக்ஸோட ஆர்கிடெக்சர் தான் இங்கே நான் வச்சிருக்கேன். நான் எங்கே வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே வச்சிருக்கேன். நான் லைனக்ஸ் ஃபைல் சிஸ்டம் ஹைராக்கி நான் வச்சிருக்கேன்னா இது வந்து என்னென்னா லைனக்ஸோட ஆர்கிடெக்சர் தான் அது. ஸோ அது நம்ம முடிச்சிட்டோம்னா ஃபஸ்ட்டு போர்ஷன் காலியாக இன்ட்ரடக்ஷன் முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் வில் பி கெட்டிங் இன் டு த லைனக்ஸ்
ஃபைல். லைனக்ஸ் டைரக்டரி ஸ்ட்ரக்சர், அதான் அந்த ஃபைல் சிஸ்டம் ஸ்ட்ரக்சர்னா அதே இங்கே அகைன் கொஞ்சம் வரும். அதுக்கப்புறம் வந்து பூட்டிங் ப்ராசஸ், டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன், பேசிக் கமெண்ட்ஸ்லாம் நம்ம பார்ப்போம். லைனக்ஸ் கமாண்ட் தேர் டிஸ்கிரிப்ஷன், லைனக்ஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டாலேஷன், ஓகேங்களா, grub அண்ட் ஃபைண்ட் லொக்கேட். ஸோ இதெல்லாம் பேசிக்காக. அடுத்த அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா லைனக்ஸ் டெக்ஸ்ட் எடிட்டர், யூசர் மேனேஜ்மெண்ட் பார்ப்போம், யூசர் அட்மினிஸ்ட்ரேஷன், ஏசிஎல் பார்ப்போம், சாஃப்ட் லிங்க், ஹார்ட் லிங்க், குரூப் மேனேஜ்மெண்ட், டிஸ்க் மேனேஜ்மெண்ட், இதெல்லாமே பார்ப்போம். நம்ம இதெல்லாம் உங்களுக்கு கவர் ஆயிரும். அடுத்து அட்வான்ஸ் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷனில் என்னென்னலாம் பார்ப்போம் அப்படின்னா நெட்வொர்க்கிங் கான்ஃபிகரேஷன் இன்ஸ்டாலேஷன், என்எஃப்எஸ், சாம்பா, எஃப்டிபி, ஹெச்டிடிபிடி, ஸோ டிஹெச்சிபி, டிஎன்எஸ், ஸோ எஸ்சி லைனக்ஸ் அண்ட் MariaDB இன்ஸ்டாலேஷன், ஸோ எல்லாமே பார்ப்போம். நம்ம லோக்கல் எம் கான்ஃபிகரேஷன், ஸோ ரெக்கவரி எல்லாமே பார்ப்போம். இதான் ஆக்சுவல் நம்ம சிலபஸ் கண்டென்ட். இதை தவிர பாக்கி எல்லா சிலபஸும் லொக்கேஷனுமே உங்களுக்கு இந்த யூஆர்எலுக்கு போனீங்கன்னா இருக்கும். என்னோடய வெப்சைட்டுக்கு போயிட்டு hitechins.in போயிட்டு கிளிக் ஹியர் டு வியூ சிலபஸ் கொடுத்தீங்க அப்படின்னம்னா அப்படியே ரீடைரக்ட் ஆயிரும். இதில் நம்மளே டிவைட் பண்ணி வச்சுருக்கோம். க்ளவுட் கம்ப்யூட்டிங்க்கு இங்கே இருக்குது, அதாவது பார்த்தீங்கன்னா AWS, Azure, கூகுள் க்ளவுடு, DevOpsக்கானது இங்கே வச்சுருக்கோம். இங்கேருந்து வேணாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஏதாவது என்ன இருக்குன்னு பார்க்குறதுனா நீங்கள் பார்த்துக்கலாம். இது வந்து க்ளவுட் கம்ப்யூட்டிங்கான சிலபஸ். இது வந்து MS ஆஃபீஸ்க்கான சிலபஸ். இது உங்களுக்கு தேவைப்படாது. சாஃப்ட்வேர் என்னென்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லாம் இருக்குது, சி ப்ரோக்ராமிங், C++ ப்ரோக்ராமிங், ஜாவா, பைத்தான், ஸோ அதுக்கான சிலபஸ் இங்கே வச்சுருக்கோம். ஸோ ஸ்போக்கன் இங்கிலீஷ் அண்ட் சப்போர்ட்டட் கோர்ஸில் வந்து லைனக்ஸ், நெட்வொர்க்கிங் செக்யூரிட்டி, நெட்வொர்க்கிங் CCNA, மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் எல்லா சிலபஸும் இருக்குது. ஸோ இல்லை என்னோடய வெப்சைட்டுக்கு வந்து எங்களை ரீச் பண்ணணும் அப்படின்னா கூட இந்த நம்பரில் ஏதாவது ஒரு நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ தட்ஸ் இட். நம்மளோட ஸ்டேட்டஸ் என்னன்னு பார்ப்போம். ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டாலேஷன் போயிட்டு இருந்தது. லெட் அஸ் see what is the status. ஓகே, ஆல்மோஸ்ட் 100 பேக்கேஜஸ் தான். 100 பேக்கேஜ் முடிஞ்சுன்னா நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிடும். ஸோ வில் வெயிட் till this completion of the installation. இந்த கான்ஃபிகரேஷன் நேம் பார்த்தா கூட ஓரளவு நமக்கு தெரியும். இந்த கான்ஃபிகரேஷனில் ஒரு சில கான்ஃபிகரேஷன்லாம் நம்ம லேட்டர் டிஸ்கஸ் பண்ணுவோம், ஓகேங்களா. அதெல்லாம் ஒரு பேக்கேஜ். ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா லைனக்ஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் வந்து கம்ப்ளீட்லி மேட் ஆஃப் ஃபைல்ஸ். லைனக்ஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் வந்து கம்ப்ளீட்டாக மேட் அப் ஆஃப் ஃபைல்ஸ். ஒன் மோர் அட்வான்டேஜ் அண்ட் டிஃப்ரென்ஸ் கூட சொல்லலாம். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு லைனக்ஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டமில் வந்து ஈஸியாக வைரஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணிட முடியாது. ஆனால் விண்டோஸாக இருந்துச்சுன்னா எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல், EXE அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்கும். நம்ம எந்த ஒரு சாஃப்ட்வேர் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணோம்னா கூட EXE ஃபைலை பேஸ் பண்ணி தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம். ஓகே, அந்த EXE ஃபைலில் நான் வைரஸ்லாம் இன்க்ளூட் பண்ணிட்டேன் அப்படின்னா ஒன்ஸ் நான் எக்ஸிக்யூட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக ஸ்ப்ரெட் ஆயிரும் என்னோட வைரஸ். எங்கே அப்படின்னு கேட்டால் விண்டோஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டமில். ஆனால் லைனக்ஸில் வந்து ஆட்டோமேட்டிக் எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல்னு ஒன்று கிடையாது. எல்லாமே வந்து இண்டிவிஜுவல் ஃபைல்ஸ். அதனால் என்னால் ஸ்ப்ரெட் பண்ண முடியாது வைரஸ் எல்லாம், ஓகேங்களா. ஸோ எனக்கு ஆன்டி வைரஸ் அப்படிங்கிறது கூட ஒன்று தேவையில்லை. அது கூட ஒன் ஆஃப் த அட்வான்டேஜ் தான். இது வரைக்கும் நம்ம என்னென்ன அட்வான்டேஜ் பார்த்துருக்கோம். லைசன்ஸ் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு, வைரஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகாது, அப்புறம் ஹார்ட்வேர் யூட்டிலைசேஷன் வந்து ரொம்ப கம்மி, பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாயிருக்கும், ஓகேங்களா. இதெல்லாம் தான் டிஃப்ரென்சஸாக பார்த்துருக்கோம் விண்டோஸ்க்கும் லைனக்ஸ்க்கும். அந்த நான் சொன்ன மாதிரி இந்த லைனக்ஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் வந்து கம்ப்ளீட்லி மேட் அப் ஆஃப் ஃபைல்ஸ்னு சொன்ன பார்த்தீங்களா. அந்த ஃபைல்ஸ் தான் இப்போ எல்லாம் காப்பி ஆகிட்டு இருக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வி ஹேவ் டன் வித் 882 பேக்கேஜ் அவுட் ஆஃப் 938. I think few more minutes, 1 or 2 minutes, let it complete. Going to reach 900. Oh, fine. So still 38 more. Fine. Going to complete. ஒவ்வொரு ஃபைல்ஸும் நம்ம சொன்ன மாதிரி லைனக்ஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் வந்து கம்ப்ளீட்லி மேட் அப் ஆஃப் கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஃபைல்ஸ் அப்படின்னு சொன்னோம். ஸோ அந்த ஃபைல்ஸ்குள்ளே தான் அந்த ஃபைல்ஸ் தான் காப்பி ஆகிட்டு இருக்கு. யா, டன். ஆல்மோஸ்ட் 938 பேக்கேஜ். லாஸ்ட் பேக்கேஜ் இன் ப்ராக்ரஸ். இந்த ஒரு பேக்கேஜ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம்
நம்ம நெக்ஸ்ட் திங்ஸ் அப்கமிங் என்ன வருது அப்படின்னு பார்க்கலாம். Last package. ஸோ இந்த இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் ஒன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கிராஃபிக்கலாக காட்டுறேன் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. நம்ம விண்டோஸ் மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸும் கிராஃபிக்கலாகவும் இருக்குது. பட் நம்ம அல்டிமேட் கோர் எய்ம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை நான் கமாண்ட் லைனில் யூஸ் பண்ணணும். கமாண்ட் லைனில் யூஸ் பண்ணால் தான் எனக்கு ஹார்ட்வேர் அண்ட் கன்சம்ப்ஷன் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ கமாண்ட் லைனுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் கிராஃபிக்கலாக காட்டுறேன் 1-2 ஆப்ஷன்ஸு. அதெல்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ மேபி யூஸ் ஆகலாம் உங்களுக்கு எங்கேயாவது. ஆனால் கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸில் தான் நீங்கள் மேக்ஸிமம் ஒரு ஆஃபீஸ்லாம் இப்போ நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா உங்களோட கிளைண்ட் வந்து வேறு லொக்கேஷனில் இருப்பாங்க. ஈவன் சொல்ல போனால் இன்னும் வேறு கண்ட்ரிலேருந்து கூட இருப்பாங்க. ஜஸ்ட் அதோட கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸோட கன்சோல் மட்டும் கொடுப்பாங்க. நம்ம கமாண்ட்ஸ் டைப் பண்ணி தான் அந்த சர்வர் கூட இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன்லாம் இருக்கும். த்ரூ புட்டி வழியாக. புட்டிங்கிறது ஒரு அப்ளிகேஷன். அதில் நம்ம லேட்டர் பார்க்கலாம் எப்படி நம்ம ரிமோட் எடுக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஸோ அந்த புட்டி வழியாக தான் நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுவோம். ஸோ அந்த கமாண்ட் லைன் பார்க்குறதுக்கு முன்னாடி என்னென்ன கிராஃபிக்கல் திங்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இது முடிய போகுது. இந்த பேக்கேஜ் முடியணுங்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். வாட் இஸ் த ஸ்டேட்டஸ்? செட்டில் அப் ஆகிட்டுருக்குன்னு நினைக்கிற ஃபைல்ஸ். ஸோ லெட் இட் கம்ப்ளீட்லி. ஸோ நமக்கு நம்மளோட நோட் பேடில் மெயின்டைன் பண்ணிட்டு வரோம் என்னென்னலாம் பார்த்தோம் அப்படிங்கிறது. ஸோ அஸ் ஆஃப் நோ ஆல்மோஸ்ட் ஒரு 90% ஆஃப் இன்ஸ்டாலேஷன் வந்து முடிஞ்சிருச்சு. 10% வந்து இன் ப்ராக்ரஸில் இருக்குது. அதுவும் முடிய போகுது 1 or 2 minutes. அது முடிஞ்சதுக்கப்புறம் GUI பார்ட் பார்க்க போகிறோம் நம்ம. ஓகே ஃபைன். யா இன்ஸ்டாலிங் பூட் லோடர்ஸ் அடுத்த ஸ்டெப். விச் மீன்ஸ் நம்மளுக்கு பேக்கேஜ் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பூட் லோடர்ஸ். பூட் லோடர்னா என்னன்னா கிரப் அப்படிங்கிறது தான் பூட் லோடர். எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா லைனக்ஸில். விண்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா பூட் MGR அப்படின்னு சொல்லுவாங்க. லைனக்ஸை பொறுத்தவரைக்கும் பூட் லோடர் வந்து கிரப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பற்றிலாம் நம்ம பூட்டிங் ப்ராசஸ்லாம் நம்ம பார்ப்போம். விண்டோஸ் பூட்டிங் ப்ராசஸோட கம்பேர் பண்ணுவோம் லைனக்ஸ் பூட்டிங் ப்ராசஸை. அப்போ நான் என்னென்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன் நான். பூட் லோடர், என்னோட பேக்கேஜ், என்னோட பூட்டிங் கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ் எல்லாமே இன்ஸ்டால் ஆகிடுச்சு. என்னோட சர்வரும் ரீஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ இதெல்லாம் என்ன மீனிங், லோட் ஆகிட்டு இருக்கலாம், அதெல்லாம் என்ன மீனிங் அப்படிங்கிறதையும் நான் சொல்லுவேன் நான். அதெல்லாம் அப்கமிங் வீடியோஸில். இப்போ நான் எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் சொல்லிட்டேன்னா உங்களுக்கு ஓவர்லோட் ஆன மாதிரி இருக்கும். ஜஸ்ட் நம்ம இந்த வீடியோ பார்க்குறது வந்து ஜஸ்ட் இன்ஸ்டாலேஷனுக்காக மட்டும்தான். ஸோ இந்த ஒவ்வொரு திங்ஸுக்கும் வந்து மீனிங் இருக்குது. என்னென்ன சர்வீசஸ்லாம் ஸ்டார்ட் ஆகுறது, அப்புறம் அதுக்கான பூட்டபிள் கண்டென்ட்லாம் லோட் ஆகுறது, ஓகேனா என்ன மீனிங், ஃபெயில்டுலாம் என்ன மீனிங், எல்லாமே வந்து நான் சொல்லுவேன் நான். பட் ஆனால் இப்போல்லாம் அப்கமிங் செஷன்ஸில் இதை யூஸ் பண்ணி கூட நம்ம ட்ரபிள் ஷூட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நான் அப்பப்போ சொல்கிறேன். இங்கே டீமன் அப்படின்லாம் வரதெல்லாம் சர்வீசஸ்ன்னு சொல்லுவோம் விண்டோஸில். ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். நான் இப்போ சொல்லிட்டேன் அப்படின்னா எல்லாத்தையும் உங்களுக்கு ஓவர்லோட் ஆன மாதிரி இருக்கும். ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு டு இன்ஸ்டால் த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ இந்த திங்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டாலேஷனுக்காக மட்டும்தான். ஃபஸ்ட் டைம் நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அப்போ மட்டும்தான் இந்த இதெல்லாம் எனக்கு ஆப்ஷன்லாம் கேட்குறது. மற்ற டைம்லலாம் ஆட்டோமேட்டிக்காகவே என்ன ஆயிரும்னா குயிக்காக பூட்டாகி உள்ளே போயிடுவாங்க. என்னென்ன சர்வீஸ்லாம் தேவையோ அதெல்லாம் லோட் பண்ணிக்கிட்டு, என்னென்ன பூட்டிங் கான்ஃபிகரேஷன் தேவையோ எல்லாத்தையும் லோட் பண்ணிவிட்டு உள்ளே போயிடுவாங்க. ஸோ இந்த ஃபஸ்ட் டைம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணி ஃபஸ்ட் டைம் மட்டும் கொஞ்சம் டைம் ஆகுது, வேறு ஒன்றும் இல்லை.
ஆல் ரைட். ஸோ இந்த இன்ஸ்டாலேஷன் இப்போ வந்து உங்களுக்கு கமாண்ட் லைனில் லோட் பண்ணிட்டு இருக்க மாதிரி தான் காட்டும். ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கிராஃபிக்கலுக்காக லோட் ஆகிறதுக்கு தான் நம்மளுக்கு மல்டிபிள் டெர்மினல்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம அப்கமிங் இதில் பார்ப்போம் நம்ம. ஸோ இது ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னம்னா நம்ம கிராஃபிக்கல் ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். இன்ஸ்டாலேஷன் ஆல்மோஸ்ட் 900 பேக்கேஜ். இந்த 900 பேக்கேஜ் வந்து எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டமுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. சில பேக்கேஜ் எல்லாம் வந்து மெர்ஜாக இருக்கும், சில இதெல்லாம் வந்து நம்பர் ஆஃப் பேக்கேஜ் வந்து கம்மியாக இருக்கலாம். ஸோ ஒவ்வொரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஒவ்வொரு ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி மாறும். மேலே நான் கொடுத்துருக்க மாதிரி ரெட் ஹேட், ஃபெடோரா, சென்டோஸ் அப்படிங்கிறதுக்கு மாதிரி ஒவ்வொரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ்க்கும் அந்த பேக்கேஜோட கவுண்ட் வந்து சேஞ்ச் ஆகலாம். பட் எனி ஹவு த பேக்கேஜ் ஷுட் பி காப்பீட் இன் டு மை ஆப்ரேட்டிங் சிஸ்டம் during the installation. The package was initially reposited in a operating system media. From that media, it will be going into my configuration directory. Windows இருந்ததுன்னா C drive, அங்கே அந்த C driveலாம் கிடையாது, அங்கே கான்செப்டே வேறு, SDA1, SDA2ன்னு சொல்லுவாங்க. So that and all we'll discuss deeper into it. So now we are waiting for the completion of the operating system installation. ஸோ உங்களுக்கு இந்த ISO இமேஜோ இல்லை VMware ஒர்க் ஸ்டேஷனோ ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா அங்கே நான் மென்ஷன் பண்ணியிருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா வில் பி கிவிங் யூ த்ரூ கூகுள் டிரைவ். மென்ஷன் பண்ணியிருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா வில் பி கிவிங் யூ த்ரூ கூகுள் டிரைவ். ஸோ இந்த இன்ஸ்டாலேஷன் பார்ட் முடியட்டும். ஸோ தட் இந்த வீடியோ நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீடியோக்கு போவோம். நம்ம எங்கள் சிலபஸ் வந்து இங்கேருந்து எடுத்துக்கலாம். hightech.in. கிளிக் ஹியர் டு வியூ சிலபஸ். இந்த URL போய்ட்டு கிளிக் ஹியர் டு வியூ சிலபஸ் கொடுத்தீங்கன்னா எந்த சிலபஸ் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்க எந்த எல்லா சிலபஸையும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை ஃபர்தராக எனக்கு வந்து டவுட் இருக்குது அப்படின்னா இங்கே மென்ஷன் பண்ணியிருக்க காண்டாக்ட் நம்பருக்கு ஏதாவது ஒரு நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்க நீங்கள். ஓகே, ஆல் ரைட். ஸ்டில் சேம் ப்ராக்ரஸா? ஓ காட், ஃபைன். ஸோ நம்ம வந்து இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட்டட். ஹைடெக் அப்படிங்கிற யூசருக்குள்ளே வந்துட்டோம். ஹைடெக் யூஸரை நான் கிளிக் பண்ணுறப்ப ஸோ லாகிங் இன் டு மை ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ பாஸ்வேர்டு டியூரிங் இன்ஸ்டாலேஷன் நான் பாஸ்வேர்ட் கொடுத்தேன், அதை கொடுத்துட்டு லாகின் கொடுக்குறேன். ஸோ என்னோட லைனக்ஸ்குள்ளே நான் என்டர் ஆகிட்டு இருக்கேன். ஸோ ஃபஸ்ட் டைம் இப்போ தான் என்னோட யூசர்லாம் தெரியுது. நான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் போட்டு ஃபஸ்ட் டைம் நான் லாகின் பண்ணுறேன். ஸோ அதில் என்ன ஆகும்னா யூசரோட ப்ரொஃபைல் எல்லாமே செட் பண்ணிட்டு இருக்கோம் பேக்ரவுண்டில். ஸோ ஃபஸ்ட் டைம் மட்டும் தான் இந்த டைம் எடுக்கிறது. யூசர் ப்ரொஃபைல் செட் பண்ணுறதுனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம விண்டோஸில் வந்து டவுன்லோட்ஸு, டெஸ்க்டாப்பு, டாக்குமெண்ட்ஸு அந்த மாதிரி சம் கண்டென்ட்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா. சேம் வே லைனக்ஸ்லேயும் வந்து ஃபார் த வெரி ஃபஸ்ட் லாகின் உங்களுக்கு வந்து அந்த என்ன சொல்கிறது பை டிஃபால்ட்டாக அந்த யூசர் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுறது. இதான் என்னோட லைனக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கன்சோல். இப்படி தான் இருக்கும். நம்ம விண்டோஸில் வந்து கீழே இருக்கும் ஸ்டார்ட் பாரு, மேலே இருக்கு இங்கே ஸ்டார்ட்னு சொல்ல மாட்டாங்க, அப்ளிகேஷன்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ டே டைம் இங்கே, நெட்வொர்க் கான்ஃபிகரேஷன்ஸ் இங்கே, ஸோ டெஸ்க்டாப் ஐகான்ஸ், ரீசைக்கிள் பின்னு சொல்லுவோம் நம்ம எங்கள் விண்டோஸில், இங்கே வந்து த்ராஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நோ இஷ்யூஸ். அப்ளிகேஷன்ஸ்குள்ளே போனேன் அப்படின்னம்னா அக்சசரிஸ் இதில் என்னோட பேசிக் காம்பனண்ட்ஸாக இருக்கக்கூடிய கால்குலேட்டரு, கேரக்டர் மேப்பு, டிக்ஷனரி, நோட் பேடு, ஸ்க்ரீன்ஷாட் அப்ளிகேஷன் அதெல்லாம் இருக்கும். கிராஃபிக்ஸ்குள்ளே போனீங்கன்னா இமேஜ் வியூவர், இந்த இமேஜ்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்கு. இன்டர்நெட்டில் ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசர் வந்து பை டிஃபால்ட்டாக இருக்கும் ரெட் ஹேட்டோட. ஓகே, சவுண்ட் அண்ட் வீடியோ. ஸோ இது வந்து என்னென்னா ஆடியோ பிளேயர், வீடியோ பிளேயர்ஸ் அதெல்லாம் இருக்கும். சிஸ்டம் டூல்ஸில் வந்து சிடி, டிஸ்க் யூட்டிலிட்டி, டிஸ்க் அனலைசர், ஃபைல் ப்ரௌசர், அதாவது ஃபைல் ப்ரௌசர்னா என்னோட மை கம்ப்யூட்டர் மாதிரி, டெர்மினல், சிஸ்டம் மானிட்டரிங்னா என்னோட டாஸ்க் மேனேஜர் மாதிரி. ஸோ அதெல்லாம் இருக்கும். பிளேஸ் பார்த்தீங்கன்னா என்னோட லொக்கேஷன், என்னோட C டிரைவ் போகணும், என்னோட இதுக்குள்ளே போகணும் அப்படின்னா இங்கே இருக்கும். இப்போ சிஸ்டம் போனீங்கன்னா ப்ரெஃபரன்ஸு, என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது, பிரிண்டர், டிஸ்பிளே செட்டிங்ஸு, மவுஸு, இதெல்லாம் இங்கே நீங்களே இதெல்லாம் ஆரண்டி பண்ணி பார்க்கலாம். விண்டோஸில் இருக்கிறது ஜஸ்ட் நேம் ஒன்றி மாறி இருக்கும். டாக்குமெண்ட்ஸ், அட்மினிஸ்ட்ரேஷன், ஸோ லாக் ஸ்க்ரீன், லாக் அவுட்டு. ஸோ இங்கே தான் நம்ம ஷட் டவுன் ஆப்ஷன் எல்லாமே இருக்குது நமக்கு. ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் த கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் வியூ. ஸோ இங்கே நான் மை கம்ப்யூட்டருக்கு போனதுனால எனக்கு வந்து தான் காட்டும். என்னோடய ஃபைல் சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபைல் சிஸ்டமில் தான் நம்ம திங்ஸ் எல்லாம் இருக்கும். இதுதான் என்னோட ரூட் டைரக்டரி. அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்க்கலாம் நம்ம. இதுக்குள்ளே வந்தீங்கன்னா பூட் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும் உங்களுக்கு. இதுக்குள்ளே வந்தீங்கன்னா பூட் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஆமாம், இந்த இருக்குது பூட் அப்படிங்கிறது. இந்த பூட்டுக்குள்ளே இருக்க பேக்கேஜஸ்லாம் தான் நம்மளுக்கு ஸ்டார்டிங்கில் காப்பி ஆகிட்டு இருக்குது. இதான் நம்மளை கிரப் அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த கிரப் தான் என்னோட பூட் லோடர். டியூரிங் த லோடிங் ப்ராசஸ் ஆஃப் லைனக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இந்த கிரப் அப்படிங்கிறது தான் பூட் லோடராக ஹெல்ப் பண்ணுது. அப்படியே விண்டோஸோட கம்பேர் பண்ணுறப்ப பூட் MGR அப்படிங்கிறது தான் இங்கே வந்து எனக்கு பூட் லோடராக இருந்துச்சு. ஸோ இதுதான் கிரப்பு. ஸோ இதுதான் எனக்கு பூட்டிங்க்கு மேஜராக ஹெல்ப் பண்ணக்கூடியது. இதெல்லாம் என்ன மீனிங்,
இதில் நிறைய டேரக்டரிஸ்லாம் இருக்குது, இதெல்லாம் என்னென்ன மீனிங் அப்படிங்கிறது நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்க போகிறோம். எப்படி நான் அப்கமிங் வீடியோஸில் பார்க்க போகிறோம், இதெல்லாம் என்ன பின்னு பூட்டு டெவ் இடிசி ஹோம்லாம் இருக்குது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் ஆல்ரெடி நான் எடுத்து வச்சிட்டேன் எல்லாத்தையும் பக்காவாக. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் லைனக்ஸ் ஃபைல் சிஸ்டம் ஹைராக்கி, ரூட்டு பின்னு எஸ்பின்னு இடிசி டெவ்னா என்ன, ஸோ எல்லாமே நான் ப்ராப்பராக எடுத்து வச்சுருக்கேன் ரெடிலி. ஸோ அப்கமிங் வீடியோ நம்ம எது பார்க்க போகிறோம்னா லைனக்ஸ் ஃபைல் சிஸ்டம் ஹைராக்கி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஐ எம் கன்க்ளூடிங் திஸ் வீடியோ. இன்ஸ்டாலேஷன் அண்ட் GUI பேசிக் வியூ மட்டும் நம்ம பார்த்துருக்கோம் அந்த வீடியோவில். இதுதான் நம்மளோட இன்ஸ்டாலேஷன் ப்ராக்ரஸ்க்கான வீடியோ. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோ நம்ம வெரி ஷார்ட்டாக நம்ம நான் அடுத்தது ஃபைல் சிஸ்டம் ஹைராக்கியோட போடுறேன். ஸோ தேங்க்யூ அகெயின். This is from High Tech Institution. Reach us on phone or WhatsApp 7092 90 91 92 8220 17640. இப்போ கரண்ட்லி கார்பரேட் ஆஃபர் வந்து போயிட்டு இருக்கு. நமக்கு கார்பரேட் ஆஃபர் என்னன்னா எனிபடி ஃப்ரம் எனி பிளேஸ் இந்த வேர்ல்டு நீங்கள் ஆன்லைனில் ட்ரைனிங் அட்டன் பண்ணணும்னா நம்மளுக்கு ஒரு ரெஃபரல் கோட் இருக்குது. ஹைடெக் ஆன்லைன் ஈஸி ட்ரைனிங் அப்படிங்கிற கோட் சொன்னீங்கன்னா உங்களுக்கு 3000 டிஸ்கவுண்ட் ஃப்ரம் பிலோ எனி கோர்சஸ். ஓகேங்களா? ஆன்லைன் ட்ரைனிங்கில் 1-to-1 ட்ரைனிங் எடுக்கிறோம். டெடிக்கேட்டடாக உங்களுக்கு ஒரு ட்ரைனர் அசைன் பண்ணி ஈவன் நான் என்னோட டீச்சிங் வந்து உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருந்துச்சுன்னா நானே கூட டெடிக்கேட்டடாக உங்களுக்கு ட்ரைனிங் எடுக்க ரெடி. 1-to-1 ட்ரைனிங் எங்கேயும் கிடைக்காது. ஸோ 1-to-1 ட்ரைனிங் நான் எடுக்கிறோம். பாக்கி எல்லா பிளேஸ்லையுமே வந்து ஒரு குரூப் 10 பேர் இருப்பாங்க, 15 பேர் இருப்பாங்க. அதில் நீங்கள் ஒன் ஆஃப் த மெம்பராக இருப்பீங்க. உங்களுக்கு அந்த ரொம்ப பெரிய பிளேஸ் உங்களுக்கு கிடைக்காது லேர்ன் பண்ணுறதுக்கு. பட் ஹியர் வந்து 1-to-1 ட்ரைனிங். உங்களுக்கு ஒரு டாப்பிக்கில் டவுட் இருந்ததுன்னா அதை கிளியர் பண்ணதுக்கப்புறம் நம்ம அடுத்த டாப்பிக்கே போவோம் நம்ம. So 3000 offer இருக்கு. So call as soon as possible or ping us in WhatsApp as well, anything. Okay. Thank you for watching this video. We'll meet you again soon. Okay. Thank you guys.